இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கிறதா இல்லையா என்பதை துரை வைகோவினுடைய முகமே உணர்த்துகிறது. மல்லை சத்யா அவர்கள் கள்ளக்கபடம் இல்லாமல் சிரிக்கிற காட்சிகளை இன்றைக்கு தொலைக்காட்சிகளின் மூலமாக நாட்டு மக்கள் பார்த்தார்கள். கரம் குலுக்க வேண்டும் என்று சொல்கிற போது வைகோ இடத்திலே கரம் கொடுப்பதற்கு மறுக்கிறார் துரை வைகோ என்கிற காட்சிகளையும் தொலைக்காட்சிகளில் நாம் பார்த்தோம். அப்போ அவருக்குள் அந்த பிரச்சனை என்பது இன்னும் அப்படியே இருக்கிறது என்பதை அவருடைய முகமும் அவருடைய செயல்பாடுகளும் இன்றைக்கு உணர்த்தி இருக்கின்றன. ஆனால் மல்லை சத்யா அவர்களை பொறுத்தவரையில வைகோவுக்காக நான் எதையும் செய்ய துணிவேன் என்று எப்போதும் சொல்பவர், அதன்படியே செய்பவர், நடப்பவர். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு வைகோ அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த சமரச பேச்சுவார்த்தைக்கு நாம் உடன்பட வேண்டும். அவருக்கு எந்த சங்கடமும் வந்துவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் அவரால் தான் நாம் இன்றைக்கு இந்த அரசியல் அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு எப்போதும் அவரிடத்திலே இருக்கிறது, எப்போதும் அவரிடத்திலே வெளிப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட பேசுகிற போது என்ன சொல்கிறார்? குடத்தில் இருந்த விளக்காக இருந்த என்னை குன்றின் மேல் இட்ட விளக்காக வைத்தவர் தலைவர் வைகோ. எனவே அவருக்கு சங்கடம் நேர்ந்து விடக் கூடாது என்பதால் தான் நான் இன்றைக்கு என்னுடைய முதன்மை செயலாளர் அவர்களுக்கு வருத்தம் அளித்திருக்குமே, ஆனால் நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் இறங்கி வந்திருக்கிற அந்த சம்பவம் என்பது முழுக்க முழுக்க அவருடைய அந்த வெளிப்படைத்தன்மை என்பது தலைவர் வைகோவுக்காக நான் எடுத்திருக்கிறேன் என்பதை பட்டவர்த்தனமாக இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். இது ஒரு தற்காலிக ஏற்பாடு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன்.